அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. விஜய் அவர்களை என்டிஏ அலையன்ஸ்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது. ஆந்திரா துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாரு. அவர் அமித்ஷாவை 2 நாட்களில் சந்திக்கிறார். தேமுதிகவே என்டிஏ அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது விஜய் அவங்க கொண்டு வந்துட முடியுமா? இல்லை இந்த கரூர் சிபிஐ வழக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருக்குமா அவங்களுக்கு? நிச்சயமாக இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சம்மன்ஸ் வருதுன்னா விஜயை உள்ளே இழுக்கிறதுக்கு என்டிஏ பாடாப்படுது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். தேமுதிகவோ அமித்ஷா விரும்பலை. அவங்களுக்கு எந்த வாக்கு வங்கியில் அவங்க எங்கே வேணால் போட்டோன்னு விட்டுட்டாங்க. அவர் ப்ரெஸ் மீட்டில் நிருபர் கேட்குறாரு, இந்த மாதிரி என்டிஏ அலையன்ஸ்குள்ளே தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான முயற்சியில் பிஜேபி தரப்புலேருந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னதுக்கு இல்லை ரூமருக்கு என்னால் பதில் அளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார். ஏன் அவர் மறுக்கலை? நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இன்றைக்கி ரூமருக்கு பதில் சொல்ல விருப்பம்னா கம்மா போடுறாருன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு தள்ளி போவதுக்கு காரணமே விஜய் என்டிஏவுக்கு வருவதை எதிர்பார்த்து தான். ஒருவேளை அவங்க தாவேகா விஜய் என்டிஏக்கு போனாங்கன்னா அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் அவர் போக விடாமல் தடுப்பதற்கு எல்லா விதமான தில்லாலங்கடி வேலைகளையும் திமுக செய்யும். ஜான்வரியில் விஜய் அவர்கள் அந்த 2 நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஜரானார். ஒரு விட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. ஆனால் இப்போது நாளைக்கு இன்கேஸ் அவர் ஆஜரானார்னா இல்லை அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியும் போது விஜய் சஸ்பெக்ட் லிஸ்ட்டுக்கு வருவார். குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோடி கவர்மெண்ட் நினச்சதுன்னா நல்லவனை கெட்டவன் ஆகிறதும் கெட்டவனை நல்லவன் ஆகிறதும். இன்னொன்று அவரை சுற்றி இருக்கவங்கள பெரும் 90% இன்றைக்கி என்டிஏக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. என்ன காரணம் சார்? அது கடந்த ஒரு வாரமாக அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு சில சம்பவங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பரபரப்பான அரசியல் சூழலில் நேற்று மார்ச் 8 ஈவினிங் த ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. அது என்னன்னா, விஜய் அவர்களை என்டிஏ அலையன்ஸ்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்குது. ஆந்திரா துணை முதல்வரான பவன் கல்யாண் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாரு. அவர் மூலியமாக தான் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. இன்னைக்கு மார்ச் 9 சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதாவது மார்ச் 10ஆம் தேதி கரூர் வழக்கு குறித்து மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி செய்தி வருது. ஸோ இந்த 2 செய்தியுமே நம்ம கனெக்டடாக பார்க்கணுமா, இல்லை இது 2த்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி தான் இதை நம்ம அணுகணுமா? 2த்துக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்ஸ்மேனில் வந்தது நீங்கள் சொன்னீங்க. ஸ்டேட்ஸ்மேன் கல்கட்டாலேருந்து வரக்கூடிய ஒரு முன்னணி நாள் இது. இப்போ ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அதுக்கு ரொம்ப ரீடர்ஸ் ரொம்ப கம்மி. பழைய சர்க்குலேஷன் கிடையாது. ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஹா ஓஹோ என்று இருந்த ஒரு பத்திரிகை. சுதந்திர போராட்ட காலத்தில் முக்கிய பங்காற்றிய பத்திரிகை. இந்தியாவின் முன்னணி 5-6 ஆங்கில நாளிதழ்களில் ஸ்டேட்ஸ்மனும் ஒன்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தினத்தந்தி பத்திரிகை, தமிழ்நாட்டின் நம்பர் 1 நாளிதழான தினத்தந்தி பத்திரிகையிலையுமே அந்த செய்தி வந்திருக்கு. அவர் அமித்ஷாவை 2 நாட்களில் சந்திக்கிறார்னு. இதுக்கு நடுப்புற தான் இந்த செய்தி அவருக்கு சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு டெல்லியில் அப்பீர் ஆக சொல்லினார். நிச்சயமாக இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ சம்மன்ஸ் வருதுன்னா விஜயை உள்ளே இழுக்கிறதுக்கு என்டிஏ பாடாப்படுது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த சார்ஜ் ஷீட் இந்நேரம் ஃபைல் பண்ணியிருக்கணும். குற்றப்பத்திரிக்கை இந்நேரம் கரூரில் அவங்க சிபிஐ தாக்கல் செஞ்சுருக்கணும். தாக்கல் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே விஜயை எப்படியாவது உள்ளே இழுத்து போட வேண்டும் என்பது தான் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு தள்ளி போவதற்கு காரணமே விஜய் என்டிஏவுக்கு வருவதை எதிர்பார்த்து தான் என்றும் கூட ஒரு கருத்து நிலவுகிறது. ஆகவே இந்த 2 செய்திகளுக்கு முடிய தொடர்பு இருக்கிறதா என்றால் இருக்கலாம். இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த செய்தி நேரத்துலேருந்து ஓடிட்டுருக்குது. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக அந்த செய்தி ஓடுது. அவரிடம் எந்த விதமான எதிர்வினையும் இல்லை. இது 3 நாளாக இந்த ரொம்ப ரூமர் வந்திருக்கு. உங்கள் காது கூட வந்திருக்கும். செய்தியாளர்கள், அரசியல்வாதிகள், குறிப்பாக திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமே இது ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த 3 நாட்களாக ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய் என்டிஏ கூட்டணி வரவில்லை என்றால் திமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ற எண்ணம் பரவலாக அதிமுக காரர்கள் பிஜேபிக்காரர்கள் மத்தியிலேயே ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. ஸோ இது கடைசி நேர முயற்சியாக பிஜேபி இதை செய்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்க சார். சார் இப்போது தேமுதிகவே என்டிஏ அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது விஜய் அவங்க கொண்டு வந்துட முடியுமா, இல்லை இந்த கரூர் சிபிஐ வழக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருக்குமா அவங்களுக்கு? நிச்சயமாக அது ஒரு ட்ரம்ப் கார்டாக தான் இருக்கும். தேமுதிகவை அவங்க கொண்டு வர விரும்பலை.
தேமுதிகவை அமித்ஷா விரும்பலை. அவங்களுக்கு எந்த வாக்கு வங்கியில் அவங்க எங்கே வேணால் போட்டோன்னு விட்டுட்டார். ஏன்னா தேமுதிக பிஜேபியிடம் வைத்த டிமாண்டெல்லாம் ரொம்ப அதிகமான டிமாண்ட். அவங்க வேண்டாம், அவங்க போட்டுன்ட்டாங்க. இல்லாட்டி வந்து பல கட்சிகளை உருட்டி மிரட்டி இந்த பக்கம் கொண்டு வர அமித்ஷாவால் பிஜேபியால் தேமுதிக தூக்கின்னு வரதுன்றது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அவங்க விரும்பலை, ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. போன எலெக்ஷனில் 0.43, அது கூட இந்த எலெக்ஷனில் கிடையாது, நெக்லிஜிபிள் அது. அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் அப்படி விட மாட்டாங்க. விஜயை வந்து எப்படியாவது உள்ளே இழுக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அவர் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அவரிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. ஆனால் இது இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஆதவர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை தமிழக வெற்றி கழகம் என்டிஏ அலைன்ஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னு நிருபர் வைத்த கேள்விக்கு ஆதவர்ஜுன் என்ன சொன்னால், ரூமர்ஸ்க்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்து போயிருக்காரு. அதை மறுக்கலை. சரி, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன பண்ண போகிறான்னு நமக்கு தெரியாது. விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது இப்போதைக்கு, இப்போ இருக்க சூழ்நிலையில். ஒருவேளை அவங்க தாவேகா விஜய் என்டிஏக்கு போனாங்கன்னா அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் எந்த சந்தேகம் வேணாம். விஜய் என்டிஏக்கு போனால் விஜயோட வாக்கு வங்கியில் ஓரளவு சரிவு இருக்கும், அதையும் ஒத்துக்கிறேன். மைனாரிட்டிஸ் ஓட்டு குறையும். இன்னும் வந்து திமுக அண்ணா திமுக வேணான்னு விரும்புகிறவங்களையும் 1% குறையும். எப்படி இருந்தாலும் அவரால் வந்து குறையாமல் வந்து ஒரு 15% வாக்குகளை என்டிஏக்கு போனார்னாலும் கொண்டு வர முடியும் மினிமம். ஸோ அவருடைய மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய வாக்கு வங்கியில் சேதாரம் இருக்கும். ஒருவேளை அவர் என்டிஏக்கு போனால், அந்த சேதாரம் இருந்தாலும் என்டிஏவுக்கு விஜய் போனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. இதுதான் யதார்த்தம். ஆனால் அவர் போக விடாமல் தடுப்பதற்கு எல்லா விதமான தில்லாலங்கடி வேலைகளையும் திமுக செய்யும். எப்படி எல்லா தில்லாலங்கடி வேலையும் செஞ்சு காங்கிரஸை உள்ளே கூட்டின்னு வந்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான தில்லாலங்கடி வேலைகளை அவர்கள் விஜய் அந்த பக்கம் போய்விடாமல் இருப்பதற்கு செய்வார்கள். விஜய் சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவு பேர் விஜய்க்கு விசுவாசமானவர்கள் என்பது அந்த நேரத்தில் விஜய்க்கு தெரிய வரும். ஓகேங்க சார். சரி, ஓகேங்க சார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கரூர் சிபிஐ சமன் குறித்தான செய்திகள் வருது. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள், அதாவது ஜான்வரியில் விஜய் அவர்கள் அந்த 2 நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஜரானார். வந்து ஒரு விட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. ஆனால் இப்போது நாளைக்கு இன்கேஸ் அவர் ஆஜரானார்னா, இல்லை அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடியும் போது விஜய் வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்டுக்கு வருவார். குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷனில் அவர் அளித்த பதில்கள் தான் அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் நம்ம பேச முடியாது. இது வந்து மேட்டர் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். சார்ஜ் ஷீட்டில் என்ன பண்ண போகிறானுங்க நமக்கு தெரியாது. அவரை வந்து விட்னஸாக போடுறானா, அக்யூஸ்டாக போடுறானா, சஸ்பெக்டாக போடுறானா நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ. ஸோ அதனால் அதில் ஸ்பெக்குலேஷன் நம்ம பண்ண முடியாது. பட் மோடி கவர்மெண்ட் நினச்சதுன்னா நல்லவனை கெட்டவன் ஆகிறதும் கெட்டவனை நல்லவன் ஆகிறதும் சகஜமாக நடக்கும். ஆனால் இது சிபிஐ விசாரணை மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு கிட்டத்தட்ட, அதாவது ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதை மானிட்டர் பண்ணுறாங்க. அவ்வளோ சுலபமாக தப்பு செய்யாதவங்கள தப்பு செஞ்சவங்களாகவும், தப்பு செஞ்சவங்கள தப்பே செய்யாதவங்களாகவும், அதாவது நிரபராதியை குற்றவாளியாகவும் குற்றவாளி நிரபராதியாகவும் மாற்றிட முடியாதுன்னு நான் பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ, இது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சார்ஜ் ஷீட்டில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இதை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி அவரை உள்ளே இழுக்க பார்க்குறாங்க. இன்னொன்று, அவரை சுற்றி இருக்கவங்கள பெரும் 90% இன்றைக்கி என்டிஏக்கு போகணுன்னு விரும்புகிறாங்க. என்ன காரணம் சார்? எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. 4 முனை போட்டியில் திமுக போய் எடுத்து போட்டிட்டுனா ஒரு பக்கம் திமுக அடிப்பான், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்ந்து அடிப்பாங்க. அது கடந்த ஒரு வாரமாக அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு சில சம்பவங்கள், அது நமக்கு தேவையில்லாது, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சம்பவங்களின் பின்புலத்தில் போனால் பார்த்தா எவ்வளோ கீழ்த்தரமாக திமுக இறங்குன்றது எல்லோருக்கும் இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. திமுகவோட கடந்த கால வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். இதை விட கேவலமாக கூட அவங்க இறங்குவாங்க. அவங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி விஜய்னு வரும்போது அதை விட கேவலமாகவும் இறங்குவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் சமாளிக்கணுன்னா இன்னொரு பெரிய கட்சியோட உதவி இல்லாமல் தேர்தல் களத்துக்கு போக முடியாது. சார், அதாவது அப்போ விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து அவர் என்டிஏக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? விஜய் சுற்றி இருக்கவங்க விட்டுருங்க, அவரோட மனநிலை. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய அளவில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. லைக் குறிப்பாக வந்து காங்கிரஸ் ஒருவேளை வந்துருவாங்க, இல்லை மற்ற கட்சிகள் யாரேனும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மைண்ட் செட்டில் தான் அவர் பெரிய அளவுக்கு இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் இப்போது நிலைமை மாறி இருக்கா? விஜயோட மைண்ட் செட் மாறி இருக்குமா? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது அவர் மனநிலை என்ன, அவர் மாறுவாரா, ஐ டோன்ட் நோ. பட் அந்த முயற்சி எடுக்கப்படுவது உண்மை. அவரை என்டிஏவுக்குள்ளே இழுத்துட்டு வரதுக்கான முயற்சிகள் கடந்த 3 நாட்களாக சூடுபடுத்தியிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.
அது நேற்று காலையிலேருந்து அது அதிகமாக விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர் என்ன முடிவு பண்ணுவார்னு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியாது. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். விபி சிங் சொன்ன மாதிரி திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் எக்ஸப்ட் காங்கிரஸ் மற்றவங்களுக்குலாம் மூச்சுக்கு 300 தடவை விபி சிங்கை தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த விபி சிங்கோட வார்த்தையில் சொன்னால் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதனால் இது நடக்கும் அது நடக்காதுன்னா நம்ம ஒன்றும் ஏஷியம் சொல்ல முடியாது. நடந்ததுன்னா அதுக்கு பிறகு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னா பாலிடிக்ஸில் நத்திங் இஸ் ரூல்ட் அவுட். வெற்றி ஒன்று தாங்க இலக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப 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 நான் சொல்கிறேன், 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றி உறுதி. வெரி சிம்பிள். ஆன்டி-டிஎம்கே ஓட்ஸ் 3 ஸ்ப்ளிட் ஆகுது. 1-to-1 ஃபைட்டில் தான் திமுக வீழ்த்த முடியும். அதிகபட்சம் 2 அணி திமுக எதிராக 2 ஃப்ரண்ட் இருக்கலாம். 3 ஃப்ரண்ட்ஸ் இருந்தால் வாய்ப்பே கிடையாது சார். ஆனால் யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டும் பெண்களுடைய ஓட்டும் இன்னமும் விஜய்க்கு பக்கபலமாக இருக்கே சார். அப்போ அதெல்லாம் வந்துங்க ஆர்கனைசேஷன் இல்லாமல் அதை எப்படி பூத்துக்கு கொண்டு வருவேன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இது வந்து ஓட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, ஓட்டை பூத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ticklish, what can one call is very dicey, very confused situation தான் இது. இதில் வந்து யாராலையுமே வந்து தெளிவாக பதில் சொல்ல முடியல. எல்லாருமே they are keeping their fingers crossed. வெளியில் திமுக 1000 வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளே கொலை நடுக்கத்தில் இருக்கிறது திமுக தான். தோல்வியை பார்த்து அண்ணா திமுக கூட பயப்படல, திமுக தான் நடுங்கிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணா திமுக இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியம். திமுக இழக்கிறதுக்கு ராஜ்யம் இருக்குது. அதுவும் பதவி சுகத்தை இந்த அளவுக்கு யாருமே அனுபவிச்சது கிடையாது இந்தியாவில், தமிழ்நாட்டில். அதனால் இந்த பதவி வந்து நிரந்தரம்னு அவங்க நம்புகிறாங்க திமுகவில். அதனால் அவங்க வந்து இதை இழக்க விரும்ப மாட்டாங்க, அதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க. அப்படி பார்க்கும்பொழுது வந்து விஜய்க்கு இது விஜயை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் தெரியுது, 4 முனை போட்டியில் நம்ம களத்திலே இல்லை. திமுகவை எதிர்க்கணும்னா அண்ணா திமுகவோட சேர்ந்தால் தான் முடியும், அண்ணா திமுகவை எதிர்க்கணும்னா திமுகவோட சேர்ந்தால் தான் முடியும். 2 பேரையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கணும்னு யாராவது ஒருவர் நினைப்பாரே, ஆனால் அவரை போல் முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அது திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவையும் எதிர்ப்பேன் அண்ணா திமுகவும் எதிர்ப்பேன்னா தற்கொலை. அது தற்கொலைக்கு சமம். தற்கொலைக்கு சமம் இல்லை, தற்கொலை, அரசியல் தற்கொலை. அது வாக்கு வங்கி அரசியலுக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா அந்த விளையாட்டை அந்த விதிப்படி தான் ஆடணும். எனக்கு ஜெயிக்கிறத பற்றி கவலையே இல்லைன்னு சீமான் மாதிரி இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை, எத்தனை எலெக்ஷனாலும் தோற்றுக்கிட்டே இருப்பேன். அதை பற்றி அவருக்கும் ஒரு கட்சிக்கோ கவலை இல்லைன்னு ஆகிடும். அவங்க டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நல்லது கெட்டதை அவங்களே அனுபவிச்சுப்பாங்க. நான் சொல்கிறது வெற்றி பெற வாய்ப்புள்ள, வெற்றி பெறணும்னு நினைக்கிறவருக்கான ஒரே வாய்ப்பு திமுகவை எதிர்க்கணும்னா அண்ணா திமுக தான் போயாகணும். இது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை. இந்த குறைந்தபட்ச புரிதல் அவருக்கு இல்லைன்னா அவரை யாரும் காப்பாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, 4 முனை போட்டி உறுதிப்படுத்தப்பட்டால், இப்போதைக்கு 4 முனை போட்டி தான் இருக்குது, 4 முனை போட்டி உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த எலெக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு விவாதிப்பதற்கு பெரியதாக எதுவுமே இல்லை. திமுகவின் வெற்றி உறுதி. சார், இப்போது வரக்கூடிய தேர்தலில் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது சார்? ஏன்னா அவர் வந்து வட சென்னையில் ஒரு தொகுதியில் தான் தேர்ந்தெடுத்து நிற்க போகிறாரு, பெரம்பூரில், வில்லிவாக்கம், இந்த மாதிரியான தொகுதிகளை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அவருடைய வெற்றின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த எலெக்ஷனில்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னும் நாள் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்கு பிறகு நாமினேஷனு, கேம்பெயின் போகணும். குறைஞ்சது 20-25 நாள் இருக்குது. அப்போ தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ எல்லாமே வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்குது. அவருக்கு கூடுற கூட்டத்தை வச்சுலாம் வந்து அவர் எவ்வளோ ஜெயிப்பார்லாம் சொல்ல முடியாது. அவரே ஜெயிப்பாரான்றதும் சந்தேகம். குறைஞ்சபட்சம் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி கேம்பெயினுக்கு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, 25% வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே சார், அது ஹியூஜாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 20 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 15 தொட்டாருனாலே திமுக அண்ணா திமுக 2 பேருக்குமே பேதி ஆகிடும். 2 பேர் ஓட்டையும் கண்டமேனிக்கு ஓட்டைப்பார் அவர். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலும் கூட வரலாம். அல்லது 4 முனை போட்டியில் திமுகவுடைய வெற்றி வந்து தெளிவாக உறுதிப்படுத்தப்படலாம். நான் மாறி பேசுவதாக நினைக்க வேண்டாம். நான் இப்பயும் நம்புகிறேன் 4 முனை போட்டியில் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் அது தனி மெஜாரிட்டி 118 வருமா அல்லது கூட்டணியோடு சேர்ந்து வருவாங்களான்றதான். நாள் நெருக்கத்தில் வரும்பொழுது விஜயால் எந்த அளவுக்கு களத்தில் நிற்க முடியுன்றதை பொறுத்த விஷயம் அது. அவர் கணிசமாக அதிமுக வாக்குகளை முடைக்கிறார். ஸோ 4 கார்னர் ஃபைட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. விஜய் ஃபேக்டரை வச்சு சேதாரம் இருந்தாலுமே கூட அவங்க தனியாகவோ அல்லது கூட்டணியாகவோ அவர்கள் 118 தாண்டி போயிடுவாங்க.
ஓகே சார், இப்போது நாளைக்கு சிபிஐ விசாரணைக்கு விஜயால் ஆஜராக முடியாதுன்னு சொல்லி வழக்கறிஞர் மூலயமா பதிவு பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. என்ன காரணம்னா, இங்கே சென்னையில் வந்து நாளைக்கு கேண்டிடேட்ஸோட நேர்முக தேர்வு இருக்குது, அவங்க கட்சி கேண்டிடேட்ஸோட நேர்முக தேர்வு இருக்குது. ஸோ எங்களால் ஆஜராக முடியாது, இது ஆல்ரெடி பிளான்டு. அண்ட் ஆல்சோ டெல்லி ஏன் நாங்கள் வரணும், சென்னையில் இருக்க சிபிஐ ஆஃபீஸில் நாங்கள் ஆஜராகிறோம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியே வருதுல்ல, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரிங்க, இதெல்லாம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், இதில் கருத்து சொல்ல முடியாது. இல்லை எதுவுமே வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல். இவ்வளோ சொல்லிவிட்டு நாளை கூட அவருங்க போய் நிற்கலாம், அல்லது போகாமலும் கூட இருக்கலாம். இதை பற்றி நம்ம எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அவருக்கும் சிபிஐக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம கருத்து சொன்ன என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் இதை அவங்க பதிவிடுறாங்கன்னா லைக் அவங்க கூட்டணிக்குள்ளே போக அந்த கட்டுப்பாடுகள்லேருந்து வெளியே வரணும்னு தானே நினைக்கிறாங்க, அந்த நெருக்கடியிலேருந்து வெளியே வரணும்னு தானே நினைக்கிறேன். இருக்கலாம், ஐ டோன்ட் டினை திஸ். இப்போ எல்லாமே ஃப்ளூயிட் சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்து நீங்கள் தானே சொன்னீங்க, என்ன சொன்னார் ப்ரெஸ் மீட்டில்? அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து நிருபர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்டிஏ அலையன்ஸ்குள்ளே தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான முயற்சியில் பிஜேபி தரப்புலேருந்து ஈடுபடுறாங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை ரூமருக்கு என்னால் பதில் அளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தேன். ஏன் அவர் வந்து மறுக்கலை? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதில் தெளிவாக இருக்கும் அப்படின்ற வார்த்தை ஏன் ஆதவர்ஜுனா வாயிலேருந்து வரல? ஏன் வரல சார்? மேபி பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணிட்டாங்களே சார். இப்போ விஜயே வந்து பிரச்சாரத்துக்கு போகிறப்ப தஞ்சையிலையோ அதுக்கு முன்னாடி நடந்த இடத்துலையோ வந்து அவர் பதிவு பண்ணுறாருல, நாங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் கூட்டணி போக மாட்டோம், எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரியில் நாங்கள் அந்த ஸ்டாண்டில் நாங்கள் தெளிவாக இருக்கோன்னு பதிவு பண்ணியிருக்காரே சார். அப்போ இந்த அளவுக்கு ரூமர் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு ரூமர் இருக்குல்ல, எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் பதிவு பண்ணணும். தேர்தல் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நாமினேஷன் முடிகிற வரைக்கும் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணணும். நேற்று வரைக்கும் சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து ரூமருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா கம்மா போடுறாருன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப் இல்லை சார். அப்போ உங்களோட இந்த ஆன்சரில் இதையும் நம்ம சேர்த்துக்கலாமா? லைக் பல இடங்களில் வந்து இல்லை இன்றைக்கி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை, அவங்க இதுவே இல்லை, அதனால நாங்கள் விமர்சிக்கலை, ஆட்சியில் இருக்க கட்சி தான் விமர்சிக்கும்ன்றது கூட இது மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வழிவகுக்கு தானே? இது பாருங்க, இது வந்து அலையன்ஸ் பற்றி பேச்சு ரூமர்ஸ் அடிப்படும் போது கேட்டகாரிக்கலாக நோன்னு சொல்லாமல் மழுப்பலாக வரக்கூடிய எல்லா பதிலுமே சந்தேகத்தை ஊக்குவிக்கும். அவ்வளோதான், நத்திங் மோர் நத்திங் லெஸ். ஓகேங்க சார். சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குறதுக்கு நன்றி சார்.